எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பண்ணைக்கீரை கடைஞ்சி பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேங்க. சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்குறேங்க. 2 தக்காளி வச்சுருக்குறேங்க. ஏன்னா கீரை கட்டு கொஞ்சம் பெருசுங்க, அதனால் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து போட்டிருக்குறேங்க. இல்லை ஒரு தக்காளி இருந்தால் கூட போதுங்க. ஏன்னா புளி கொஞ்சம் போட்டு கடையணுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா 3/4 பதத்துக்கு வேகட்டுங்க. அதுக்குள்ளே கீரையை அலசி எடுத்துக்கலாங்க. இது பண்ணைக்கீரைங்க. நல்லா கொஞ்சம் பெரிய கட்டுங்க. இதை ஒரு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்குறேங்க. ஒரு 3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அந்த தண்ணியிலே போட்டு வேக வைக்கணுங்க. வெங்காயம் தக்காளி 3/4 பதம் வெந்துடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கீரை அலசி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த கீரை இதில் போட்டுக்கலாங்க. இது ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. கீரை 7-8 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக புளி போட்டுக்கலாங்க. புளி போட்டு அடுப்பு நிறுத்திட்டு இதை ஆற வச்சுட்டு ஜாரில் போட்டு கடையணுங்க. அதுக்கு தாளித்து கொட்டணுங்க. அது தாளித்து கொட்டிடலாம், கொட்டி கடைஞ்சிக்கலாம். கீரை நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ தாளித்ததோடு கொட்டி ஜாரில் போட்டு கடைஞ்சிக்கலாங்க. ஜாரில் போடுறதோடு கடைஞ்சிட்டா நல்லா ருசியாக இருக்குங்க. முடியாதவங்க ஜாரில் போட்டுக்கலாங்க. கீரை வேக வச்சாச்சுங்க. இப்போது தாளித்து கொட்டி கடைஞ்சிடலாம். வானலில் எண்ணெய் விட்டு கடலை எண்ணெய் தான் விட்டுருக்குறேங்க. கடுகு போட்டுங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போது வெந்தயம் கொஞ்சம் போடலாம். வெந்தயம் பொரிக்கட்டுங்க, பொன்னிறமாக செவக்கட்டும். ஸோ சீரகம் போடுறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போடுறேன். பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்குறேங்க. தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் பூண்டு. பூண்டு கொஞ்சம் நல்லா செவக்கட்டுங்க. வரமிளகாய் கிள்ளி விதை எடுத்து வச்சுருக்குறேங்க. இது போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கீரைக்கு தகுந்த அளவுக்கு எல்லாம் சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு கட்டு கீரை பண்ணைக்கீரை எடுத்துருக்கிறேன். இது நல்லா செவக்க வறுத்தரலாங்க. அனல் கம்மியாக வச்சு நல்லா கொஞ்சம் மெதுவாக கிளறி விட்டு மெதுவாக வேக விட்டு எடுங்க. நல்லா செவக்க விட்டு, அப்போ தான் ருசியாக இருக்கும். இல்லைன்னா தீஞ்சு போயிடுங்க. நல்லா பூண்டு செவக்கட்டுங்க. பூண்டு செவந்ததுக்கப்புறம் கூட வரமிளகாய் போடலாங்க. நான் இது மிளகாய் கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கவும் நான் முன்னாடியே போட்டேன். இப்போ தான் கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வாசமாகவும் நல்லா இருக்கும். இல்லைன்னா பூண்டு செவந்ததுக்கப்புறம் மிளகாய் போட்டோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்துடலாம். செவந்துடுச்சுங்க. அடுப்பை நிறுத்திடலாம். நிறுத்திட்டு எடுத்து கீரையில் கொட்டி கடைஞ்சிடலாங்க. கீரை ஜாரில் போட்டுங்க. தாளித்ததும் போட்டாச்சுங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. ஜாரை ஒரு செகண்ட் நிறுத்தி போட்டு ஒரு 6 செகண்ட் போட்டாவே மஞ்சிருங்க. ரொம்பவும் போட்டு ஓட்ட வேணாங்க. ரொம்ப கொதன்னு இதாகிடும் நைஸாக. சாதத்தில் போட்டு எண்ணெய் விட்டும் சாப்பிட்லாங்க, வெறுமனேவும் சாப்பிட்லாம், நெய் விட்டும் சாப்பிட்லாங்க. நம்ம விருப்பங்க. நன்றிங்க.
கீரை கடைஞ்சாச்சுங்க. கொஞ்சம் நரன்னு திப்பியாக இருந்தால் நல்லா கொஞ்சம் ருசியாக இருக்குங்க. நம்ம தண்ணி எந்த அளவுக்கு வேணுனாலும் விட்டுக்கலாம். கெட்டியாக வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் விட்டுக்கலாங்க. பன்னிக்கீரை இந்த மாதிரி கடைஞ்சா நல்லா ருசியாக சுவையாக இருக்குங்க, மணமாகவும் இருக்கும். நன்றிங்க.